இந்த வீடியோ வந்து ஒரு ஒரு விஷயத்தை சொல்றதுக்காக உள்ள வீடியோவாக இருக்கும். அதில் கருத்துறேன்னு சொன்னால், இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 கேள்வி எழுதியிருக்கேன் நான். 1981ஆம் ஆண்டு எம்சிக்கு 31, 1991ஆம் ஆண்டு எம்சிக்கு 37. 10 வருஷத்துக்கு இடப்பட்ட 2 கேள்வி. அப்போ இதில் என்ன மெக்கானிக்ஸில் ட்ரிக்கின்னு சொல்லிச்சுன்னா, இந்த கேள்வியும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆகவே நாங்கள் ஒரு 20 வருட இது 10 வருஷத்துக்கு இடைப்பட்டது. 20 வருட பேப்பர் நாங்கள் எம்சிக்கு ஃபுல்லாக செய்வோமா இருந்தால் 20 வருஷம் எம்சிக்கு செய்வோம்னு சொல்லிட்டுன்னா எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்படி ஒரே விதமான ஐடியாக்களுடைய கேள்விகள், கூடுதலான கேள்விகளை நாங்கள் செஞ்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது எங்களுடைய இறுதி பரீட்சையில் வந்து எங்களுக்கு அந்த ஐடியாக்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ இதில் இருக்கிற ட்ரிக்கி என்னன்னு சொன்னால், கூடுதலான கேள்விகள் செய்யும்போது 20 வருஷம் பேப்பர் செய்யும்போது கூடுதலான கேள்விகள் செய்யும்போது கிட்டத்தட்ட 1000 கேள்வி நாங்கள் எம்சிக்கு செஞ்சுடுவோம். இப்படியான கூடுதலான ஐடியாக்கள் எங்களுக்கு வரும்போது தான் இதில் உள்ள ட்ரிக்கி. ரைட், இப்போ பார்ப்போம். குறுக்குவெட்டு பரப்பு ஏயையும் உயரம் h மீட்டரையும் கொண்ட உருளையானது அதன் அச்சு நிலைக்குத்தாக திறந்த முனை கீழ்ப்புறமாகவும் இருக்குமாறு ஒரு குளத்தினுள் மெதுவாக இறக்கப்படுகின்றது. வளியமுக்கம் h0 மீட்டர் நீருக்கு சமனானது. உருளையில் உள்ள நீர் மட்டமானது குளத்தின் நீர் மட்டத்திலும் h0 3 மீட்டர் கீழே இருக்குமானால் உருளையில் இருக்கும் வளி நிரலின் உயரம் என்ன? இவ்வளவும் எழுதப்பட்டிருக்கு. இதுல நான் அதை காட்டிக்கிறேன். ஒரு குளத்துக்குள்ள ஒரு உருளை ஒன்று நாங்கள் என்ன செஞ்சிருக்கிறோம், இப்படி கவுட்டு விட்டுருக்கோம். மற்ற பக்கத்தால் கவுட்டு விட்டதில் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, அதான் வளிமண்டல அமுக்கம் வந்து h0 நீர் மீட்டர் நீர் என்று சொல்றாங்க. h0 மீட்டர் நீர் என்று சொல்றாங்க. அதே இதுல இது வந்து இப்படி அமுழ்த்தும் போது அதுக்குள்ள இருக்கிற வழியில அமுக்கத்தால h0/3 மீட்டர் நீர் h0/3 உயரத்துக்கு கீழே தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நீர் மட்டத்துல இருந்து, குளத்துல நீர் மட்டத்துல இருந்து. இப்ப நான் என்ன செஞ்சீங்க, இதுக்குள்ள இருக்கிற வழிநிரலினுடைய உயரத்தை எக்ஸ் என்று எடுத்திருக்கேன். இப்ப அந்த அடிப்படையில நான் இங்க இருக்கிற 2 புள்ளிகள், அதாவது இங்க ஒரு புள்ளி ஏ, இங்க ஒரு புள்ளி பி, இந்த 2 புள்ளியும் ஒரே மட்டத்தில் உள்ள புள்ளிகளாக இந்த அமுக்கத்தை நான் சமப்படுத்த யோசிக்கிறேன். அப்ப இதுக்குள்ள இப்ப இரகர்த்தண்ட அந்த பிஏ என்றது என்ன, வழிநிரலினுடைய அமுக்கம். அப்படி நேரவே எழுதலாம். பிஏ என்றது வந்து பிஏ சமன் பிபியில பிஏ வந்து வழி நிரலின் அமுக்கம். ஆகவே பிபிய எப்படி பார்த்தோம்னா, இங்க ஒரு வழிநிரல் அமுக்கம், இங்கேயும் இதனுடைய அமுக்கம் வளிமண்டல அமுக்கம், அது போய் இது நீரால் ஏற்படுற அமுக்கம். அப்ப வளிமண்டல அமுக்கத்தை என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, h0 நீர் அமுக்கத்தோட வருதான் நீர். அப்ப h0 மீட்டரா இருக்குது. அப்ப நீர் அடர்த்திய W நான் எடுக்கிறேன். நீர் அடர்த்திய W எடுத்தேன்னா இது G. அதோட பிளஸ் எது வரப்போகுது, எங்களுக்கு இங்க இருக்கிற இதை போட்டு காட்டுறேன். இங்க இருக்கிற h0க்கு கீழ் ρW G என்று வரப்போகுது. அப்ப இதுதான் இங்கால பி புள்ளியில் இருக்கிற அமுக்கமாகவும் இருக்கும். இதுதான் வளிநிரலுடைய அமுக்கம். இது வளிநிரலுடைய அமுக்கம். அவங்க கேட்டது என்ன, வளிநிரலுடைய உயரம். எதெந்த சார்புல கேட்கிறாங்கன்னா நீர சார்புல கேட்கிறாங்க. அப்ப நீர சார்புல கேட்கும்போது நான் அதை என்ன செய்யணும்னா, அதனுடைய உயரத்தை எக்ஸ் என்று எடுத்துனேன். எக்ஸ் என்று போடணும். அப்ப எக்ஸ் எண்ணத்துல இருக்குது நீர் சார்புல உள்ள உயரம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா, இப்ப இங்க இருக்கிற டபுள்ஜி எல்லாமே வெட்டுப்பட்டா, அதாவது உயரத்தை தான் எடுக்கிறேன். நேரடியாக நான் உயரம் எடுக்கிறதுக்காகத்தான் நீர் சார்பான உயரத்தை தான் எடுக்க போறேன். இப்போ டபுள்ஜி எல்லாம் வெட்டுப்பட்டா எக்ஸ் வந்து என்ன வரும், 4×3 h0 வரும். 4×3 h0 தான் இதனுடைய உயரமாக இருக்கும். இது அமுக்கம் என்று கேட்டோம்னு சொன்னா நேரடியாக என்ன சொல்லுவோம், 4×3 h0 மீட்டர் நீராக இருக்கும். இது அந்த வளியினுடைய, அதாவது இதுக்குள்ள இருக்கிற வளியின் அமுக்கம். ஒரு நேரம் அடுத்த முறை
இப்படி ஒரு கேள்வியை கேட்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். சரி, இப்ப இந்த கேள்வியை நாங்க செஞ்சதுக்கு பிறகு பார்ப்போம். இதுக்கு விடை எடுத்துட்டோம். அந்த விடை வந்து எங்களோட கேள்வியில வந்து 3வது விடையா இருக்கு. இந்த கேள்வியில வந்து எங்களுக்கு 3வது விடையாக காணப்படுது. விடை வந்து எத்தனை இருக்குது? ரைட், விடை வந்து விடை 3வதா இருக்குது. சரியா? ரைட், சரி. இப்ப 1991 MCQ பார்ப்போம். இங்க பாருங்க, டபிள்யூ நிறையை கொண்ட மெல்லிய சுவரையுடைய உருளை வடிவ சாடி ஒன்று நீரை கொண்ட பெரிய பாத்திரத்தினுள் படத்தில் காட்டப்பட்டுள்ளவாறு தலைகளாக மிதக்கிறது. இச்சாடியில் உள்ள அமுக்கமானது இங்க வழிநிரலினுடைய நீளம் என்று கேட்டாங்க. இதே நான் இந்த கேள்வி கேட்ட மாதிரி சொல்றேன் பாத்தீங்களா, அமுக்கமானது கேட்டிருக்காங்க 10 வருஷத்துக்கு பிறகு. ஆனா இங்க என்ன குளத்துல இந்த தலைகளை காட்டின மாதிரி கேட்டாங்க, இது பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்காங்க. ஆனால் இப்ப என்ன கேள்வின்னு சொல்லிச்சேன்னா, இதுல உள்ள விடைகளை பார்த்தோம்னா விடைகள் பார்ப்போம். இதுல இருக்கிற விடைகளை பார்ப்போம். பாருங்க, முதலாவதாக கூட்டு கேள்வியா தான் செஞ்சிருக்காங்க. முதலாவது கேள்வி சொல்றாங்க, ஒன்று நிறை டபுள்யூவில் மாத்திரம் தங்கியிருக்கும். சரிதானே? அப்ப இந்த அதாவது இச்சாடியில் உள்ள அமுக்கமானது என்று சொல்லி போட்டு நிறை டபுள்யூவில் மாத்திரம் தங்கியிருக்கும். இது அமுக்கம் வந்து இங்க இருக்கிற இந்த சாடியினுடைய நிறையில தங்கியிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நிறை டபுள்யூவில் மாத்திரம் தங்கியிருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த கேள்வியிலிருந்து விடை எடுக்கலாம். இங்க எங்கட எத்தனாம் ஆண்டு 81ஆம் ஆண்டு கேள்வி எடுக்கலாம். இதுல எங்கேயாவது இந்த குழாயினுடைய டபுள்யூ சம்பந்தப்பட்டிருக்கா அல்லது அமுக்கம் சம்பந்தப்படுமா என்று பார்த்தோம்னா இல்லை. அப்ப இது பிள்ளை, நேரடியாக பிள்ளை. இந்த கேள்வி செஞ்சிருந்தா இந்த கேள்விக்குரிய ஐடியா டக்குன்னு வந்திருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்க, அடுத்த விடையை பாருங்க. நிறை டபுள்யூவிலும் சாடியினது குறுக்கு வெட்டு பரப்பிலும் மாத்திரம் தங்கியிருக்கும். நிறை டபுள்யூவிலும் சாடியின் குறுக்கு வெட்டு பரப்பிலும் தங்கியிருக்கும். எங்கேயாவது இந்த கேள்வி செய்யும் போது குறுக்கு வெட்டு பரப்பை நாங்க யூஸ் பண்ண மாதிரி இருக்குதா? இல்லை, அது தந்திருக்காங்க, ஆனா நாங்க யூஸ் பண்ணல. அதனால இது வந்து என்னவா இருக்கும்? இதுவும் பிழையா இருக்கும். அடுத்தது, நிறை டபுள்யூ சாடியினது குறுக்குவெட்டு பரப்பு வளிமண்டல அமுக்கம் ஆகியவற்றில் மாத்திரம் தங்கியிருக்கும். 3வது பாருங்க, நிறை டபுள்யூன்றது என்ன? அந்த குழாயினுடைய நிறை இந்த தந்திருக்காங்க. நிறை டபுள்யூ சாடியினது குறுக்குவெட்டு பரப்பு வளிமண்டல அமுக்கம். நிறை டபுள்யூ சாடியின் குறுக்கு வெட்டு பரப்பு குறுக்குவெட்டு பரப்பு. மற்றது வளிமண்டல அமுக்கம். அமுக்கம் ஆகியவற்றில் மாத்திரம் தங்கியிருக்கும். இங்க பாருங்க, நிறையில தங்கியிருக்குமா இல்லைன்னு சொல்லிட்டோம். சாடியில குறுக்கோட்டு பரப்பு வளிமண்டல அமுக்கத்தில் தங்கியிருக்கும், குறுக்கோட்டு பரப்புல தங்காது. அப்ப இது என்ன செய்யும்? இந்த கூற்றும் பிழையாக கருதப்படுது. அடுத்தது வளிமண்டல அமுக்கம். அடுத்த 4வது வளிமண்டல அமுக்கம் சாடியினது உயரம். வளிமண்டல அமுக்கம் சாடியின் உயரம் நீரினது அடர்த்தி
அடர்த்தி ஆகியவற்றில் மாத்திரம் தங்கியிருக்கும். ஆகியவற்றில் மாத்திரம் தங்கியிருக்கும். தங்கியிருக்கும். அப்ப இதன்படி பார்த்தோம்னா வளிமண்டல அமுக்கத்தில் தங்கியிருக்குமா? ஆம், வளிமண்டல அமுக்கத்துல தங்கியிருக்கும். அடுத்த சாடியின் உயரத்துல தங்கியிருக்குமா? எஸ், சாடியின் உயரம் இங்க மென்ஷன் பண்ணப்படுது எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு சொல்லி. நீரின் அடர்த்தியில தங்கியிருக்குமாண்டா? எஸ், நீரின் அடர்த்திலையும் தங்கியிருக்கு. ஆகவே இந்த கூற்றை நாங்க சரின்னு எடுப்போம். ஆனா இருந்தாலும் 5வது விடைய வச்சு இதுக்குரிய முழுமையான முடிவுக்கு போவோம். சரியா? ரைட். 5வது விடை என்னன்னு சொல்லிச்சிருக்காங்கன்னா, நிறை W நீரினது அடர்த்தி வளிமண்டல அமுக்கம் ஆகியில் தங்கியிருக்கும். நிறை W நீரின் அடர்த்தி அடுத்தது வளிமண்டல அமுக்கம் ஆகியவற்றில் தங்கியிருக்கும். அப்ப இதுல இருந்து பார்க்க விளங்குது. இப்ப இங்க இருக்கிற இதுக்கு தங்கியிருக்கான்னு சொல்லிட்டோம், நிறையில தங்கியிருக்கான்னு சொல்லிட்டோம். அடர்த்தியில் தங்கி வளிமண்டலம். ஆகவே இது நேரடியாக ஒரு பிழையை காட்டுது. ஆகவே விடை எங்களுக்கு என்னவா இருக்கும்? இதுக்குரிய விடை 4வது விடையாத்தான் இருக்கும். அது இந்த கேள்வியோட சேர்ந்த விடயமாக இருக்குது. இந்த கேள்வி செய்யப்பட்டிருந்தா 10 வருஷத்துக்கு பிறகு இந்த கேள்வியை நாங்க இலகுவான ஒரு விடையை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். இது மாதிரியான கேள்விகளுக்கு நீங்க ஏதாவது தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. 77 55 77 56 என்ற இலக்கம் இருக்குது. வாட்ஸ்அப்பும் இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.